முன்னுக்கு வாங்க. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. شيخ منقام علماء منقام الله رحمه الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. இன்றைய குடும்ப வாழ்க்கையில் இணையிருக்கின்ற எமது ஊரைச் சேர்ந்த சகோதரர் சகலான் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. இந்த குடும்ப உறவை பொறுமையோடும் புனிந்துணர்வோடும் விட்டு கொடுப்போடும் மார்க்கத்தோடும் அமைச்சு கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ் என்றது ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை. உலமாக்கள் சொல்லுவாங்க, குல்லு அக்தின் யன்தஹி வ அக்துன் நிக்காஹி லா யன்தஹி. எல்லா உடன்படிக்கைகளும் முடிவடையும், முடிச்சுக்கொள்ளுமே. ஆனா நிக்காஹின் மூலமாக ஏற்படுகின்ற இந்த உடன்படிக்கை அது முறிக்கலாது. திருமணம் முடிச்சா மாமி மௌத்தாகும் வரைக்கும் மாமிதான், மாமா மௌத்தாகும் வரைக்கும் மாமதான். எப்படி பேசப்படுதுன்னா, அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு கொடுத்த இந்த நுபுவத் இருக்கிறது. அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த நுபுவத்தை குர்ஆன்ல சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க அவங்கள்ட்ட இருந்து மீசாக்கன் கலீபா, ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு உடன்படிக்கையை நாங்க எடுத்துட்டோம். அதுபோல் அல்லாஹ் தஆலா நிக்காஹுடைய பாடத்திலையும் இந்த ஒப்பந்தத்திற்கு மீசாக்கன் கலீபா என்று சொல்றார். ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை. ஒரு ஆணுக்குள்ள முழு பொறுப்பும் இப்ப உண்டாகும். மாப்பிள்ளை இதுக்கு முன்னால போட்ட அவரோட வாழ்க்கை இப்ப போடலாது. இதுக்கு போல அவர் மாறும். அவர் முழுமையான ஒரு மனிதனாக மாறுறாரு. பொறுப்புகள் கூடுது. ஒரு ஆளுக்கு நல்ல வசதி இருக்குது, உடம்புல தெம்பும் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அப்ளை பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை நல்லா கேளு. ஒவ்வொரு ஆம்பளையும் தாண்ட மனைவிக்குள்ள பொறுப்பை எப்படி நிறைவேற்றும். முடிக்கிறது மட்டுமல்ல, அந்த மனைவிய சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்றது ஒரு ஆணுடைய பொறுப்பு. மனைவிக்கு சுகம் இல்லை. இவர் அப்ளை பண்ணிட்டாரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, சல்லி ரெடி, உடம்புல தெம்பும் இருக்குது. மனைவிக்கு கடுமையான நோயாக இருந்தா அவருக்கு ஹஜ்ஜை பிற்படுத்திக்கொள்ள. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லை. அது எப்படி சொல்றீங்க?
எங்கிருந்து எடுப்போம் ஆதாரத்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் அழைச்சாங்க. அது ஆரம்பத்தில் ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு வேறொரு உடன்படிக்கைக்கு போற நேரம் அது போர்க்களமாக மாறிச்சு. அப்ப கொஞ்சம் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அனுமதி கொடுக்கல போர்க்களத்துல போய் அந்த எதிரிகளோட போராடுறது. சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு இந்த யுத்தத்துல கலந்து கொள்ள இயலாது. இது நபிட வார்த்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹி. வமா யன்திகு அனில் ஹவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி இல்லாம எதையும் பேச மாட்டாங்க. போர்க்களத்தில் இந்த திரும்பி வராங்க மதீனாக்கு. அன்றைக்குதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு பொறுப்பும் கொடுத்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. இப்ப நீங்க யுத்தத்துல வந்து கலந்து கொள்றதில்ல உங்களோட பொறுப்பு, உங்களோட மனைவியை நீங்க கவனிக்கணும். புகாரில் ஒரு ரிவாயத் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து, ஒரு மனிதர் போர்க்களத்துக்கு போய் பத்ருக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். ஏனே சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, கனிமத் பொருள் உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு எப்படி ஒரு பங்கு வருமோ அதே போல் உஸ்மானுக்கும் கொடுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பத்ர்ல கலந்து கொள்ளல, ஆனா பத்ர் சஹாபி. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாங்க நிக்கா செஞ்சிட்டோம் என்றால் மனைவியுடைய முழு பொறுப்பும் ஒரு கணவனுக்கு வந்து சேரும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்துல படைச்சி எல்லா இன்பமும் இருக்குது. ஆனா சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மன ஆறுதலுக்காக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, அவங்க ஒரு பிள்ளைக்கு வாப்பாகிறதுக்கு முன்னால ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்தார். முதல் பொறுப்பு கணவன் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய செலிபிரிட்டியா இருந்தவே இல்லை, அவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா குடும்ப வாழ்க்கையில ஃபெயில் இருந்தா அவர் வாழ்க்கையும் ஃபெயில் தான், அவர் சாதிக்கவே இல்லை. அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆட்சி சபையில் இருப்பாரு, கோடிக்கணக்கான ரசிகர்கள். ஆனா அவர் எல்லாருமே சொல்றாங்க நல்ல மக்கள் என்று. ஆனா மனைவி உள்ள இவர் நல்ல மனிதர், இவர் நல்ல ஒரு வாப்பா, நல்ல ஒரு கணவன் சொல்லாட்ட அவர் வாழ்க்கையில வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, 11 நிக்காஹ் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் 11 மனைமார்கள் 9 மனைமார்கள் உசுரோடு இருக்கிற நேரம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களோட குடும்பத்திடத்துல நீங்க சிறந்தவரா இப்ப. அவர் ஒரு கட்சிக்கு நல்ல, தொண்டர்களுக்கு நல்ல, குடும்பத்துக்கு நல்லா இல்லாட்டி அவர் வேலை இல்லை. அவர் ஒரு நாட்டுக்கு நல்ல, ஒரு சொசைட்டிக்கு நல்ல, அவர் தாண்ட மனைவிக்கு நல்லா இல்லாட்டி வேலை இல்லை. அது ஏன் தெரியுமா? எங்களுக்கு எல்லாருக்கிட்ட நடிக்கலும், அந்த நடிப்புல வெற்றியும் பெறையலும். மனைவி கிட்ட நடிக்க கஷ்டம். மனைவி கிட்ட நடிக்கலாம், நாங்க என்ன கூத்து போட்டாலும் ஒரு நாளைக்கு மாட்டிக்கொள்வோம். அவங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமாயிக்கும். எங்களே அவங்களோட பார்வை வித்தியாசமா இருக்கு. அதனால தெரியாது, பொம்பளைகளுக்கு ஒரு சந்தேக பார்வை இருக்கு. அவங்கள்ட்ட நடிச்சு எங்களுக்கு வெற்றி பெறலாது. அவங்க சொல்லணும், இந்த கணவர் நல்ல கணவர், நல்ல மனுஷன். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன கைருக்கும் லிஅஹ்லி, ஏன குடும்பத்துல நான் நல்ல மனுஷன் அப்பா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
திருமணம் முடிச்சா ஒரு கணவனுக்குரிய ஆக முக்கியமான சில பொறுப்புகள் இருக்கு. ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற நேரம் 2 குவாலிஃபிகேஷன் எப்பவும் பார்க்கும். 2 குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற நேரம். இந்த 2ஐயும் சொல்லி முடிச்சுக்கொள்ளும். ஒன்று, ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற நேரம் அந்த மாப்பிள்ளை கவியா இருக்கும். கவி என்றா ஆம்பளை இருக்கும். நீங்க ஆம்பளை தான் பார்ப்பீங்க, ஆனா அவர் எல்லா விஷயத்திலும் ஆம்பளை இருக்கும். அப்படி என்ன, இப்ப நாங்க எல்லாரும் பொம்பளை தானே பார்க்கிறோம். பெண் வீட்டார்களை தான் நாங்க பெரும்பாலும் பார்க்கிறோம். மாப்பிள்ளை வீட்டாக்களையும் பார்க்கிறோம். சகலான் அப்படி ஈக்கி சுட்டி தான் தைரியமா இந்த விஷயத்தை பேசணும். இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் சபையை பேசணும். கவியா இருக்கணும், ஆம்பளையா இருக்கணும். அப்படி என்ன, கல்யாணம் முடிச்சா அந்த பொம்பளைய பார்க்கிற தைரியம் அந்த பொடியங்கிட்ட இருக்கும். ஹலாலான உழைப்பு இருக்கணும், தீர்க்கமான முடிவெடுக்கிற தைரியம் இருக்கணும். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து மதியனுக்கு போனார். பெரிய வரலாறு. மதியனுக்கு போயிட்டு ஒரு கிணத்தடியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பொம்பளை வராங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த கிணத்துல தண்ணி எடுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, மாலை நேரம் பொம்பளை தண்ணி வந்திருக்கிறாங்க. முன்னுக்கு வந்தாங்க, கிணத்துல வாளியை போட்டு தண்ணி எடுத்து நிரப்பி அனுப்பிட்டாங்க. போன 2 பொம்பளைகளும் வாப்பா கிட்ட வந்து சொன்னாங்க, வாப்பா நாங்கள் இவ்வளோ நேரத்தோட வாரத்துக்கு காரணம் இந்த இடத்துல ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை இருந்தாரு, எங்களுக்கு தண்ணியை நினைச்சு தந்தார், நாங்கள் குயிக்கா எடுத்துன்னு வந்துட்டோம். அங்க இருந்தார் சுஐப் என்ற ஒரு ஆள். அவர் நபி அல்ல, சுஐப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்றோம், அது பிழை. சுஐப் தான் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் சொன்னாரு, அப்படியே அவர் அழைச்சு கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அந்த 2 பொம்பளைல ஒரு பொம்பளை அந்த கிணத்தடிக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இப்படித்தான் எங்களோட வாப்பா ஒரு நோயாளி, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவியை வீட்டில் சொன்னோம், உங்களே கூட்டி கொண்டு வர சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. போயிட்டு வாப்பாவோட கதைச்சு கொண்டு இருக்கிற நேரம் மகள் சொல்றா வாப்பா கிட்ட, வாப்பா இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு ஆள் என்றா, இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன். வாப்பா நீங்க வேலைக்கு அமர்த்துற ஆட்கள்ல இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் நல்ல சக்தி உள்ள ஒரு ஆள், ஒரு ஆம்பளை தன்மை இவர்கிட்ட இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே வாப்பா விளங்கி கொண்டாரு. சில பிள்ளைகள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நாங்க விளங்கி கொள்ளணும். வாப்பமார் பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பளை ஒரு புள்ளை விரும்பிட்டா, ஆரம்பத்தில் வந்து சொல்றாங்க, வாப்பா இந்த புள்ளன் மீது எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு வாப்போட பேரை சொல்லி சொல்றா, இந்த வீட்டுல ஒரு மகள் இருக்கு நல்ல மாமே, அப்ப வாப்பா விலகி கொள்ளணும். இவர் ஒரு கண்ணோடு வச்சிருக்கிறார், அடுத்த கட்டத்துக்கு போகணும் வாப்பா. சிலவங்க பிரச்சனை முத்த காட்டில் இருக்கிறது, பிரச்சனை வெடிக்க காட்டில் இருக்கிறது. இல்ல, ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைக்கு தாண்ட துணைவியை தேர்ந்தெடுக்கிற ரைட்ஸ் இருக்குது. ஆனா அது முறையாக செய்யப்படும், வாப்பம்மோட பொருத்தத்தோடு செய்யப்படும். வந்து சொன்னாங்க, வாப்பா இவர் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன். நீங்க கூலிக்கு அமர்த்துற ஆட்கள்ல இவர் நல்ல கவியான ஆள். வாப்பா விளங்கி கொண்டாரு. மகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது கொஞ்சம் ஒரு அன்பு வந்துச்சு, ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த சுஐப் என்ற அந்த மனிதர் கேட்டாராம், நல்ல மனிதர், நான் விருப்பப்படுறேன், நான் என் மகள்ல 2 மகள்ல ஒரு மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரதுக்கு நான் விருப்பப்படுறேன், நீங்க விருப்பமா? சரி, நீங்க விருப்பம் என்ன மகர் தரோடு. மகர் 8 வருஷம் என்கிட்ட
ஹிதமத் பணிவிட செய்யும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உலமாக்கள் இதை வச்சு எழுதுறாங்க, ஒரு நிக்காஹ் நடக்கிற நேரம் ஒரு ஆம்பளை ஒரு கவியான ஒரு மனிதராக இருக்கும். ஒரு ஆம்பளைக்கு 4 பொறுப்பு இருக்கு கல்யாணம். முதலாவது மகர் கொடுக்கணும். அது ஆம்பளோட தரப்புல தான் கொடுக்கும். எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு பெண் எவ்வளவு கேட்கிறாவோ அவ்வளவு கொடுக்கணும். பெண்ணுக்கு முழு ரைட்ஸும் இருக்குது மகர் கேட்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க மதீனாவுடைய மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சாங்க. பெண்களுக்கு சொன்னாங்க, உங்களோட மகர் தொகையை கொஞ்சம் குறைச்சி கேட்கலுமே. ஒரு ஐடியா சொன்னாங்க. ஒரு வயதான பொம்பளை எழும்பிதான் கேட்டாங்க, மூசா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய சட்டத்துல நீங்க கை வச்சிருக்கீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மணிகம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்துல கை வச்சிருக்கீங்களா? எவ்வளவும் கேட்கணும் என்று பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க என்ன ஒரு ஐடியா சொல்றீங்க? மகர் கொடுக்கிறது ஒரு ஆணுடைய கட்டாயம், பாஜி. நாங்க எடுத்து முடிக்க மாட்டோம், கொடுத்து முடிப்போம். ஆனா வசதியான வீட்டுல முடிங்க, பிரச்சனை இல்லை, அதுல எந்த தப்பும் இல்லை. வசதியான வீட்டுல முடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா கொடுத்து முடிங்க, நிறைய கொடுங்க. ஆனா அனாச்சாரங்களை குறைங்க. மன்னிச்சுக்கோ சொல்றது, இன்னைக்கு 2 இடங்கள்ல தான் மார்க்க மிச்சம் பேசப்படுது. ஒன்று மையத்தூட்ல ஹஸ்ரத் தேவை, தீன் தேவை, குர்ஆன் தேவை, துஆ தேவை. 2வது கல்யாண வீட்டுல எது வரைக்கும் நிக்காஹோட மார்க்க முடிஞ்சாச்சு. நிக்காஹோட முடிஞ்சு ஹோல்ல ஃபித்னா, மெஹந்தி சாப்பாடு ஃபித்னா, எல்லா அனாச்சாரமும் நடக்கிற கல்யாண வீட்டுல. அனாச்சாரங்களை குறைங்க, பாவங்களை குறைங்க, கல்யாண வீட்டுல வீண்வரையங்களை குறைங்க, ஃபித்னாக்களை குறைங்க. போன கிழமை முந்தின கிழமை ஒரு ஆலிம் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். அதுல பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. என்னன்னா, வீட்டுல எல்லாரும் பாட்டு, கல்யாண நாளைக்கு இந்த வீட்டுல எல்லாரும் பாட்டு, பொண்ணை மாப்பிள்ளை முன்னுக்கு வச்சுக்கொண்டு சினிமா பாட்டு, கூத்து, கும்மாளம். இதை விரும்புறல எங்கட மாதிரி. ஒரு மையத்தூட்டுல எங்கட அமைதி, எங்கட பக்குவம், எங்கட இஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே போல கல்யாண வீட்லையும் பேணப்படணும், மஹரம் பேணப்படணும், ஃபித்னாக்கள் குறைக்கப்படணும், செலவீனங்கள் குறைக்கப்படணும். சாப்பாடு கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். எந்த அளவுக்கு ஃபித்னா இல்லாமல் பாவங்கள் குறைஞ்சி, அனாச்சாரங்களை குறைச்சி, இஸ்லாம்களை குறைச்சி நிகழ்த்தப்படும் அந்த நிக்காங்கள், அந்த வலிமாக்கள், அந்த கல்யாண சாப்பாடுகள் எழுதி வச்சுக்கோங்க, அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பொறுப்பு, மாப்பிள்ளைக்கு இருக்கிற பொறுப்பு மஹர் கொடுக்கணும். 2வது மஸ்கன், மாப்பிள்ளை பொறுப்பு வீடு கொடுக்கிறது. 5 முடியும் பயான் இன்ஷா அல்லாஹ். மாப்பிள்ளோட பொறுப்பு வீடு கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமகாலத்தில் 9 மனைமார்களோட வாழ்ந்திருக்கிறார். 9 மனைமார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா மனைமார்களுக்கும் தனி வீடு கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் செப்பரேட், தனி வீடு. இன்னொரு துணை இருந்தாங்க, மாரியத்துல் கபத்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி.
இவங்க எகிப்து நாட்டிலிருந்து அந்த அரசன் இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. இந்த மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்மணி எங்க தெரியுமா வாழ்ந்தாங்க? நீங்க வாழ்ந்த இடம் எங்கே? மற்ற எல்லா மனைவிமார்களும் பாலைவனத்துல தான் வாழ்ந்தாங்க. ஏன் அவங்க அந்த பாலைவனத்துல வாழ்ந்து பழகியாக்கள். ஆனா மாரியத்துல் கிப்தியா பாலைவனத்துல வாழல, நைல் நதிக்கு பக்கத்தால ஒரு பச்சை பசேல் இருக்கிற ஒரு பூஞ்சோலை போன்ற ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க. அவங்கள துணைவியாக எடுத்துக்கொண்டதன் பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கிற ஆலியா என்ற ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அது ஒரு பச்சை பசேல் என்ற ஒரு இடம், அங்க ஒரு வீடு அமைச்சு தனி குடித்தனம் வச்சாங்க. இயன்ற அளவு வாப்பமாருக்கும் சொல்றேன், பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிற நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க, மகன் கல்யாணம் முடிக்க போறீங்க, மகள் கல்யாணம் முடிக்க போறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்ச 1 மாசம் 2 மாசம் எங்களோட இருங்க, அதுக்கு பின்னால நீங்க செப்பரேட் ஆகும். யூரோப் கண்ட்ரியில் இருந்தவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் முடிக்க முந்தைய வேற ஒரு பார்த்துட்டு தான் கல்யாணம் முடிப்பாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, தண்ணி குழி என்றாலும் தனி குடித்தனா நல்ல, தண்ணி குழி தனி குடித்தனம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுக்காண்டி வாப்பம்மா அனாதையை விட்டுட்டு போவான், ஒரு சைடு எடுக்குவான். உம்மா அப்பா தனியே இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை, அவங்கள பொறுமையோடு இருக்கு. வீட்டில் நாடா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கி, தம்பிக்கு, தங்கச்சி இருக்கி, உங்களோட வாழ்க்கை இன்பத்தோட கழிவணும் வேண்டாம். திருமணம் முடிக்கிற நோக்கத்தை நீங்க அடையணும் வேண்டாம். சூசகமா சொல்றேன், தனி குடித்தனம் போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகள் பாத்திமா ரலியல்லாஹு ஈர குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த மகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வைக்கல, தனி குடித்தனம் போங்க, தனிய வாழ். வீடு கொடுக்கிறது ஒரு ஆம்பளையுடைய கடமை. அது ஏன் சொல்றேன்டா, சில நேரம் குடும்பங்கள் பிரியறதுக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிது, சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. உதாரணமா சில ஊர்கள்ல இந்த மாமி மருமகள் மாமி மருமகன் பிரச்சனைக்கு இது முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுது. மாப்பிள்ள வார வேலை விட்டு ரொம்ப கஷ்டத்தோட வீட்டுக்கு வருவாரு. உம்மா தூங்கி நின்னா பொம்பளை சொல்ல வைத்து பாருங்க வாங்கணும், உண்மை எந்த நேரம் தூக்கம் அப்பா. இவருக்கு சூடாகும், அடைய இந்த பொம்பளை தான் தனியாக வேலை செய்யற இல்லையா, ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு. சார் இன்னொரு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டோட வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு, மனைவி தூக்கம். உம்மா சொல்லுவா, உண்ட பொண்டாட்டி எந்த நேரம் தூங்கி கொண்டு தாண்டா. இப்ப இங்க கிளேஷ் ஆகும், இங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால இறக்கமா சொல்றேன், திருமணம் முடிக்க இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு பின்னால திருமணம் முடிச்சு கொடுக்க இருக்கிறவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களும் சரி, பிரச்சனைகள் வராத முறைக்கு ஒழுங்காக செப்பரேட் ஆகிறது தான் குடும்ப வாழ்க்கைக்கு மிச்சம் சூட்டபலான விஷயம். மூணாவது, ஒரு மாப்பிள்ளைக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு தான் அந்த பொம்பளை மார்க்கத்தோட எப்படி வந்தாங்களோ அந்த மார்க்கத்தை பாதுகாக்கும். சில நேரம் கல்யாணம் முடிக்க முந்தி புள்ள நல்ல அமைப்பில் இருந்திருப்பாங்க, நல்ல அமைப்பில் இருந்திருப்பாங்க, தீண்ட சூழல் இருந்திருப்பாங்க, நல்ல நெஞ்ச மறைச்சி, முதுக மறைச்சி, தலைய மறைச்சி, முடிய மறைச்சி, எல்லாம் நல்ல அழகா வளர்த்து கையில கொடுப்பாங்க. எங்கட சகல அப்படி செய்ய போறல அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தா என்ன நடக்கும்? இப்ப எல்லாரும் ஒன்று போட்டு இங்க வாங்க மகள், மாமி பேசு. இப்ப நீங்க முடிச்ச புதிய ஜோடலியா கொஞ்சம் இந்த தலைக்கு போடுறது அது இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி வச்சு நல்லா அழகா உடுத்து போங்களே. எந்த மார்க்கத்தோட வந்து அந்த மார்க்கம் கூடணுமே தவிர குறையக்கூடாது. நல்லா இருந்த புள்ள, ஹபாயா உடுத்த புள்ள, கல்யாணம் முடிச்சோன்னா ஹபாயா காட்டியாச்சு. தலைய மறைச்ச புள்ள, உம்மா அப்பா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்ல அழகா தர்பியாவோட வளர்த்த புள்ள, கல்யாணம் முடிச்சோன்னே அங்க எல்லாம் கலட்டியாச்சு. தீண்ட விஷயத்துல குறைபாடு கொண்டாடவே வாங்க.
குறைவோடு வந்திருக்கிறாங்க தீண்ட விஷயத்துல, கூட்ட பாருங்க. மறைக்காம வந்தா மறைக்க பாருங்க, ஒழுக்கம் இல்லாம வந்தா ஒழுக்கத்தை கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது கடமை, ஒரு ஆம்பளைக்குள்ள நான்காவது கடமை தான் எங்களுக்கு வரப்போற எங்களோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான உம்மா வாப்பா வாழ்ந்துட்டு நாங்கள் மூத்தாயிட்டோம், முன்மாதிரியா இருக்கோம். திருமணத்துடைய நோக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க நல்ல இரக்கமுள்ள பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை பார்த்து நிக்காஹ் செய்யுங்க, கியாமத்துடைய நாளைகளே இந்த உம்மத் மிச்சமா இருக்கும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். திருமணத்துடைய நோக்கம் என்ன? சாலிஹான புல், வலதும் சாலிஹும், சாலிஹான புல்லை உருவாக்குவது. அதுக்கு அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்துடைய ஆரம்பத்திலே சொன்னாங்க, உங்களோட மனைவியோட நீங்க ஒன்று சேர்ற நேரத்திலிருந்து உங்களுக்கு துஆ ஆரம்பிக்கும். இப்ப இன்னைக்கெல்லாம் கிளிப்புள்ளையா தான் மாறிச்சு. எங்களுக்கு எவ்வளவு நாள் எங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், கபில்து நிக்காஹா வ தஸ்வீஜா பிஸதாகில் மத்கூரி வரதி, இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை நிர்பந்தமாவிட்டோம். சில மாப்பிளமார் கார்ல போகல தான் ஹசரத் முடிய பிடிச்சி ஓதுற துவா என்ன கேட்கிறான். கார்டு அடிக்க டைம் இருக்கு, ஹோல் புக் பண்ண டைம் இருக்குது, மெஹந்தி கல்யாணத்துக்கு டைம் இருக்குது, அங்கிருந்து இங்க சாப்பாடு கொண்டு போக டைம் இருக்குது, அங்கிருந்து இங்க சாப்பாடு கொண்டு வர டைம் இருக்கு, உடுப்பு செலக்ட் பண்ண டைம் இருக்கு. ஆனா மாப்பிள்ளைக்கு இன்னும் முடிய பிடிச்சி ஓதுற துவா தெரியா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா وخير ما فيها وخير ما جبلتها عليه واعوذ بك من شرها وشر ما فيها وشر ما جبلتها عليه. ஒன்று சேர்றாங்க, என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தை விட்டு கொடுக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தை கவனிச்சு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆம்பளைக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு தான் அந்த பொம்பளை தேர்ந்தெடுக்கிற நேரம், ஒரு ஆம்பளை தேர்ந்தெடுக்கிற நேரம் கவியுள்ள ஒரு ஆம்பளை தன்மை உள்ள மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தியுள்ள ஹலால உழைக்கக்கூடிய ஒரு ஆம்பளை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது ஹஜ்ரத் ரசூல், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல வரக்கூடிய ரெண்டாவது விஷயம் தான் அல் அமீன், நம்பிக்கை உள்ளவராக இருக்கும். நம்பிக்கை இங்க நிக்காஹ் செய்யற நேரமே குடும்பத்துக்கு நம்பிக்கை வரணும், இவரு என்ன புள்ளைய பாதுகாப்பாரு, அந்த நம்பிக்கையோட கல்யாணம் முடிச்சு கொடுக்கும். அமீன், இவர் தீன பாழாக்க மாட்டாரு, மார்க்கத்தை அநியாயமா யூஸ் பண்ண மாட்டாரு, தீன பாதுகாத்து தீனோட வாழ்வாரு என்ற நம்பிக்கை ஒரு கணவர் மீது இருக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில இணைய இருக்கின்ற இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்க செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. புனிந்துணர்வோடும் விட்டு கொடுப்போடும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் யா அல்லாஹ் நீ ஒன்று சேர்ப்பாயாக. சாலிகான பிள்ளைகளை இந்த ரெண்டு பேர்களுக்கும் வழங்கிடுவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கேரள மாவட்டம் வெள்ளல் வடபாட்டையை சேர்ந்த விவாக பரிவாரான முகமது ஆரிஃப் முகமது அமான். மணமகனின் பெயர் முகமது